بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا وهادينا ومربينا ووسيلتنا إلى الله مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وأنصاره وأزواجه إلى يوم الدين سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் எனக்கு கற்றுத்தந்த ஆசிரிய பெருந்தகைகளுக்காகவும் என்னை வழிநடத்திய எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் அருளையும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தையும் வேண்டி பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான ஷாபான் மாதத்திலே அதிகம் பாவமன்னிப்பு தேடும்படியும் அல்லாஹுவை திக்ரு செய்யும்படியும் அல்லாஹுவிடம் எங்களை நெருங்க வைக்கக்கூடிய அமல்களை அதிகம் செய்யும்படியும் நாங்கள் பணிக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பான மாதத்திலே இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட முஸ்லீம் உலகமெங்கும் சிறப்புடனும் சங்கையுடனும் மரியாதையுடனும் ஓதப்படுகின்ற அல்லாஹுவிடம் வசீலா தேடுவதற்காக சர்வதேச முஸ்லீம்களினாலும் பாவிக்கப்படுகின்ற புர்தா ஷரீஃபின் தமாம் நிகழ்விலே கலந்து உரையாற்றுவதென்பது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு எவ்வாறு அல்லாஹுவிடம் ஒரு வசீலத்துல் உதுமாவாக இருக்கின்றார்கள் என்பதை எமது வரலாற்றிலே வந்த ஆயிரக்கணக்கான இமாம்களும் உலமாக்களும் பாட்டிலும் புத்தகங்களிலும் நிறைய எழுதியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புருதாவிற்கு அல்லாஹ் கொடுத்த கபூலை போன்று நான் அறிந்தவரை எந்த ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற நூலுக்கோ அல்லது கவிதை தொகுப்புக்கோ கபூல் கொடுக்கப்படவில்லை. இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புருதா இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, அல்லது பாகிஸ்தானில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலே உலகெங்கும் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் மிகவும் சிறப்பாகவும் மரியாதையுடனும் அன்றிலிருந்து இன்று வரை ஓதப்பட்டு கொண்டே வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கபூலை இந்த கவிதைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்திருக்கிறான் என்றால் அது இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இஹ்லாஸும் உள தூய்மையும் அன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே கொண்டிருந்த அந்த அளவில்லாத அன்பினால் வெளிவந்த உண்மையான இந்த கருத்துக்களே காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது, இங்கே நினைவு கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதென்பது ஒரு வணக்கம். அன்னாரின் மீது ஸலவாத்து சொல்லுவதென்பது அல்லாஹுவினால் மிகவும் மேன்மையாக கருதப்பட்ட ஒரு வணக்கம். எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அமரர்களும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குர்ஆனிலோ ஒரு ஹதீஸிலோ ஸலவாத்தை பற்றி கூறப்பட்டது போன்று கூறப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறுகின்ற ஸலவாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்?
இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஸலவாத்து சொன்னார்கள் என்றல்ல, சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நீங்களும் முஃமினானவர்களே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான் என்றால், தொழுகையை பற்றி கூறுகின்ற பொழுது கூட அல்லாஹ் தொழுகிறான், நீங்களும் தொழுங்கள் என்று கூறவில்லை. அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறான், அவரது மலக்குகள் நோன்பு பிடிக்கின்றார்கள், நீங்களும் முஃமின்களே நோன்பு பிடியுங்கள் என்று கூறவில்லை. ஆனால் ஸலவாத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவும் அவனது மலக்குகளும் ஸலவாத்து சொல்கின்றார்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, நீங்களும் விசுவாசிகளே ஸலவாத்து சொல்லுங்கள் என்று. அதனால்தான் இஸ்லாத்தை உண்மையாக விளங்கிய நூற்றுக்கணக்கான இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதின் பெருமையை பற்றி, அவ்வாறு ஸலவாத்து சொல்வதன் மூலம் ஒரு முஸ்லிம் பெறக்கூடிய பலன்களை பற்றி, அந்த ஸலவாத்தின் மூலம் ஒரு முஸ்லிமின் ஆத்மீக ஈடேற்றம் எவ்வளவு தூரம் அமைகின்றது என்பதை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை பல மொழிகளிலும் எழுதியிருக்கின்றார்கள். இன்று நாம் இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புருதாவை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த புருதாவினால் கவரப்பட்ட எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இதன் பெருமையை பற்றி, இதன் உள்ளடக்கத்தின் பெருமையை பற்றி, இதை எழுதியவரின் பெருமையை பற்றி எவ்வளவோ அழகாக முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமையை தொகுப்பதிலும், அன்னாரின் மீது ஸலவாத்து சொல்லி அந்த பரக்கத்தினால் தான் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று கருதிய காரணத்தினால் எத்தனையோ இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய சீராவினை அவர்கள் பிறக்க முன்னிருந்து அவர்கள் இறுதி நாள் வரை ஸலவாத்தினூடாகவே எழுதி வைத்திருக்கின்றார்கள் சில இமாம்கள். அந்த ஸலவாத்தை நாம் பலவாறான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கிறோம். மொரோக்கோவை சேர்ந்த ஒரு பெரிய இமாம் 2 வால்யூமிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீராவை, சீராவில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வையும் ஸலவாத்தினூடாக தொகுத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி உலித ஃபீ ஆமில் ஃபீல், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி உம்முஹு ஆமினா வஹகதா, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையோடு ஒட்டிய சகல விடயங்களையும் சிறிதோ பெரிதோ அத்தனையும் ஸலவாத்தில் இணைத்து ஒரு ஸலவாத்து புத்தகமாக, அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சீராவாக வெளிப்படுத்தி உள்ளார்கள். இவ்வாறு எத்தனையோ உலமாக்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே செய்து வந்ததன் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதனால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளும் ஆத்ம முக்தியும். அதனால் தான் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று விரும்பிய முஸ்லிம்கள், அல்லாஹுவின் வழியிலே நாங்கள் வெற்றியுடன் செல்ல வேண்டும் என்று விரும்பிய முஸ்லிம்கள் அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் முன் நிறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே குடிகொண்டிருந்தாலும் அவர்களை தங்கள் முன்னிலையிலே ஆத்மீக கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையிலே வாழ்ந்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவ்வாறு பணித்திருக்கின்றார்கள் சஹாபா தோழர்களை. உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோழர்கள் வந்து, நாயகமே, நாங்கள் உங்களுடன் இருக்கின்ற பொழுது, உங்களது மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வேறு எந்த ஞாபகமும் வருவதில்லை. அல்லாஹுவை பற்றியும் உங்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் தான் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அத்தகைய சிந்தனைகளே எங்களை ஆட்கொள்கின்றன. ஆனால் உங்களது மஜ்லிஸிலே இருந்து எழுந்து நாங்கள் எங்களின் வீடுகளுக்கு சென்று விட்டால் நாங்கள் சகலதையும் மறந்து விடுகின்றோம். இவ்வுலக பிரச்சனைகளும் நாளாந்த பிரச்சனைகளும் தான் எங்களது சிந்தனைகளையும் உள்ளங்களையும்